கதைத்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று சைவ தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நடுநாட்டில் பாணர் மரபில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிறவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இவர் சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் யாழ் என்ற பழமையான இசைக்கருவி மூலமாக வாசித்து இறைவனுடைய புகழெல்லாம் பரப்பிக்கிட்டு வந்தார். இவருடைய மனைவி பெயர் மதங்க சூளாமணி அப்படிங்கிறது. இவங்களும் இசையில் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்தாங்க. கணவர் யாழ் வாசிக்க, இவங்க இனிமையான குரல்ல பாடல் பாடுவாங்க. சோழ நாட்டில் இருக்கிற எல்லா சிவத்தலங்களையும் இவங்க வணங்கிட்டு மதுரை மாநகருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மதுரை மாநகரையும் அடையிறாங்க. கோவிலுக்குள்ள செல்லாம வாசல்லே இருந்து சிவபெருமானுடைய புகழையெல்லாம் பாடுறாங்க. அப்பொழுது சிவபெருமான் யாழ்ப்பாணருடைய இசையெல்லாம் கேட்டு இன்புற்று மனமகிழ்ந்து அங்க இருக்கிற சிவ அடியார்களுடைய கனவுல தோன்றி பாணரை என் கண் முன்னே அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டளை இடுறாரு. மறுநாள் பொழுது விடியது. சிவ அடியார்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கோவிலுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போறாங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் இறைவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், ஆனந்த கூத்தாடி இறைவனுடைய புகழையெல்லாம் யாழ்ல வாசிக்கிறாரு. திருநீலகண்டர் யாழினுடைய இசையை கேட்ட சிவபெருமான் அசிரீரியா இவருக்கு என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ஒரு அழகான பலகை இடுங்க, அதுல உட்காந்து இவர் பாடட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவுடனே சிவ அடியார்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, தங்கத்தினால் ஆன பொன்னால் ஆகிய பலகையை யாழ்ப்பாணருக்கு முன்னாடி வைக்கிறாங்க. யாழ்ப்பாணரும் என்ன பண்றாருன்னா, அதுல உட்கார்ந்து அம்மையப்பரா இருக்கின்ற சிவபெருமானுடைய புகழையெல்லாம் பாடுறாரு நம்மளுடைய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உட்காந்து யாழ்ப்பாணர் கொஞ்ச நாள் பாடிட்டு மதுரையிலிருந்து திருவாரூருக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அங்கேயும் கோயிலுக்குள்ளே செல்லாமல் வாசல்லையே நின்று யாழை இவர் வாசிக்கிறாரு. சிவபெருமான் அதனை கேட்டு மனமகிழ்ந்து வடதிசையில் பாணர் வர்றதுக்காக ஒரு வழியே உருவாக்குறாரு. அந்த வழியாக சென்ற யாழ்ப்பாணர் சிவபெருமானுடைய புகழையெல்லாம் வழிபட்டு அவருடைய பாடலை பெருமையெல்லாம் என்ன செய்யறார், தன்னுடைய யாழ் மூலமாக வாசிக்கிறாரு. திருவாரூரில் சில காலம் தங்கிட்டு சிவத்தலங்கள்லாம் வணங்கிட்டு சீர்காழிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. திருஞான சம்பந்தருடைய திருவடியை வணங்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கு. இவர் வராரு அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சோன்னே திருஞான சம்பந்தரும் என்ன செய்யறாருன்னா, இவரை எதிர்கொண்டு பாணரை வரவேற்கிறாரு. திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பதிகங்கள்லாம் என்ன பண்ணுறாருன்னா, பாணர் அழகாக தன்னுடைய யாழில் வாசித்து காமிக்கிறாரு. அதை கேட்டோன்னு திருஞான சம்பந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். திருஞான சம்பந்தரோட சில காலம் தங்கிட்டு திருநல்லூர் பெருமணத்தில் திருஞான சம்பந்தரோட ஜீவ சமாதியில் கலக்கிறாரு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். யாழ் இசைத்தே சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைந்தவர் தான் நம்மளுடைய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அப்படிங்கிறது. இவர் சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருநீலகண்டத்து பாணருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு. நாமும் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்தல் வேண்டும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு கதை வழியாக உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர். நன்றி.